இன்றைய குளோபல் மார்க்கெட்டும், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் எந்த திசையில் செல்கிறது? நம்முடைய முதலீடுகளை இப்போது எப்படி அணுக வேண்டும்? வாங்க, அடுத்த 3 நிமிடங்களில் புரிந்து கொள்வோம். முதலில் குளோபல் மார்க்கெட். அமெரிக்க சந்தையை பார்த்தால், இன்று ஆரம்ப வர்த்தகத்திற்கு முன்பான ஃபியூச்சர்ஸ் சற்று பாசிட்டிவாகவே இருக்கிறது. S&P 500 ஃபியூச்சர்ஸ் சுமார் 0.5% உயர்விலும், நாஸ்டாக் நார்டு ஃபியூச்சர்ஸ் கிட்டத்தட்ட 1% உயர்விலும் இருக்கிறது. ஆனால் இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட்க்கு பின்னால் ஒரு பெரிய அன்சர்டனிட்டி இருக்கிறது. அது என்ன? ஏஐ ஸ்டாக்ஸ் வேல்யூவேஷன். குறிப்பாக NVIDIAவின் அடுத்த ஏர்னிங்ஸ் ரிசல்ட்டை உலகம் முழுவதும் முதலீட்டாளர்கள் கவனித்து வருகின்றனர். ஏஐ செக்டரில் நிறுவனங்கள் மிகப்பெரிய முதலீடுகளை செய்து வருகின்றன. அந்த முதலீடுகளிலிருந்து எதிர்காலத்தில் உண்மையான வருமான வளர்ச்சி வருமா, அல்லது ஏஐ ஸ்டாக்ஸ் ஏற்கனவே அதிகமாக விலை நிர்ணயிக்கப்பட்டு விட்டதா? இதுதான் இப்போது சந்தையின் முக்கியமான கேள்விகளில் ஒன்று. அடுத்த முக்கியமான ஃபேக்டர் US இன்ஃப்ளேஷன் மற்றும் ஃபெடரல் ரிசர்வின் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசி. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்தால் பொதுவாக ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு அது பாசிட்டிவ். ஆனால் இன்ஃப்ளேஷன் மீண்டும் அதிகரித்தால் ஃபெட் நீண்ட காலத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்ந்த நிலையில் வைத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அதனால் அடுத்த சில நாட்களில் வரும் US எக்கனாமிக் டேட்டா மற்றும் ஃபெட் சிக்னல்ஸ் மிகவும் முக்கியம். இப்போது இந்தியாவுக்கு வருவோம். நம்முடைய நிஃப்டி 50 முந்தைய செஷனில் சுமார் 24,219 முடிந்தது. சென்செக்ஸ் சுமார் 27,369 முடிந்தது. இப்போது இந்திய சந்தையின் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் மணி. ஆகஸ்ட் 24 அன்று கேஷ் மார்க்கெட்டில் FIIகள் சுமார் 100,182 கோடி ரூபாய் நெட் பையர்ஸ். DIIகள் அதைவிட அதிகமாக சுமார் 2,493 கோடி ரூபாய் நெட் பையர்ஸ். இதன் அர்த்தம் என்ன? ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உலகளாவிய ரிஸ்கை பார்த்து எப்போது வேண்டுமானாலும் பொசிஷன் மாற்றலாம். ஆனால் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தொடர்ந்து மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டி சப்போர்ட் கொடுக்கிறார்கள். இது இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு முக்கியமான பாசிட்டிவ் ஃபேக்டர். அடுத்த பெரிய ஃபேக்டர் RBI. ஆகஸ்ட் பாலிசி மீட்டிங்கில் RBI ரிப்போ ரேட்டை 5.25% அன்சேஞ்ச்டாக வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் FY27 இந்தியா GDP growth ஃபோர்காஸ்டை 6.7% உயர்த்தியுள்ளது. இதனால் இந்தியாவின் டொமஸ்டிக் growth ஸ்டோரி இன்னும் ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங்காகவே இருக்கிறது.